இந்த மாதிரிலாம் சாதம் செஞ்சு கொடுத்தோம்னா தட்டில் வந்து ஒரு பருக்க கூட மிஞ்சாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான இந்த மாதிரி சாதம்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா தட்டில் வந்து ஒரு சாதம் கூட மிஞ்சாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்து, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு பீஸ் அளவு தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாங்க. குக்கரில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. பிரிஞ்சி இலை, பட்டை, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாதம். இப்போ வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்தால் அந்த விழுதை சேர்த்துக்கிறேங்க. அந்த விழுதை வந்து சேர்த்தோம் பார்த்தீங்களா, நல்லா வந்து அந்த எண்ணெயே வந்து நல்லா வதக்கிக்கிறேங்க. இப்போ வந்து ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த சாதத்துக்கு வந்து நம்ம வந்து வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சுங்க. பாருங்கள் அப்படியே எண்ணெய் வந்து மேலே திரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். அது கூடவே குடமிளகாய், கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி வந்து நைட்டே வந்து ஊற வச்சுட்டேங்க, அது சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். காய்கறி எல்லாமே வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவு வந்து தயிர் எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்தோம்னா சாதம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிடும்போது அந்த அரிசியெல்லாம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா வதக்கின பின்னாடி அரிசி வந்து ஒரு 2 கப் அளவு எடுத்துருக்குறேங்க. 2 கப்புக்கு வந்து ஒரு 4 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து கஸ்தூரி மெத்தி வந்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து அரிசியை சேர்த்துக்கலாங்க. குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் வரட்டுங்க. உப்பு எல்லாமே இப்போ சரி பார்த்துக்கோங்க. 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள் அருமையான சூப்பரான சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாதம்லாம் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.